ப்ரௌனியோட ஸ்டோரி பார்க்கலாமா? இப்படியெல்லாம் சொல்லுவாங்க கஸ்டமர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். இது வந்து நான் எதிர்பார்த்தது தான். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட வேறு மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? ஸோ வீடியோட எண்டில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு எனக்கு நிறையவே ப்ரௌனி ஆர்டர்ஸ் இருந்துச்சு. அதில் வந்துட்டு இந்த டபுள் சாக்லேட் ப்ரௌனியை சரி ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அதை வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட ப்ரௌனியில் பீசஸ் வந்து எத்தனை வரும் ஹாஃப் கேஜிக்கு அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, பீசஸ் வந்து நிறைவாக வரா மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணுவேன். பீஸுமே பெருசாக தான் இருக்கும். ஸோ 8லேருந்து 9 பீசஸ் வந்து சாலிடாக உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அந்த லெவலுக்கு தான் வந்து நம்ம ப்ரௌனியோட பீசஸ் இருக்கும். உங்கள் கையில் பீஸ் வந்து சேரும்போது இதே மாதிரியே வந்து சேரணுங்கிறதுக்கு நான் எடுக்கிற எஃபோர்ட் தான் வந்து பேக்கிங் வந்துட்டு நீட்டாக இருக்குது, வெரி வெல் பேக்கிங் அப்படின்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கீங்க. என்னோடய ஃபஸ்ட் பேக்கிங் அப்போ நான் பயந்த பயம் இருக்கே, ஸோ இப்போ வரைக்கும் அதை நினச்சி பார்த்தாலே வந்துட்டு பயமாக இருக்கும். ஸோ எப்படி போய் சேருமோ அப்படின்ட்டு. ஏன்னா காசு கொடுத்து வாங்கி சாப்பிடும்போது அது வந்து அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த பேக்கிங் வந்து அவங்க மன திருப்தியாக இருக்கணும். அவங்க எடுத்து சாப்பிடும்போது அவங்க மனசு திருப்தியாக அவங்க பிள்ளைங்க கையில் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். நான் எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தில் எப்படி சந்தோஷப்படுவோமோ அதேமாரி தானே மற்றவங்களுக்கும் அப்படின்னு யோசித்து செய்யறதுனாலே என்னவோ இந்த பேக்கிங்க்கு முன்னாடி, அதாவது இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு நிறைய பேக்கிங் பற்றி யோசித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வரைக்கும் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.